நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர வியா ராஜா குளத்துந்து பேசுகிறேன். இது என்னுடைய 349வது வீடியோ. இந்த வீடியோவில் அக்ஷரசக்தி பீடத்தினுடைய 42வது பீடம் பார்க்குறோம். இந்த 42வது பீடத்தில் யா என்ற எழுத்து சமஸ்கிருதத்தில் 26வது மெய்யெழுத்து யா. இதற்குரிய அம்பியின் திருநாமம் யக்ஷக்ஷினி அஸ்வினி தேவி, அது தீபினி தேவி சொல்லிருக்கு. இவளுடைய அங்க லட்சணங்கள் கீழ்கண்டவாறு சித்த சாப்பிரதந்திரம் சொல்கிறது. யாக்கேயம் தீபினி தேவி சிம்மஹஸ்தா அஷ்டபுஜாசிதா சூலசாபேஷு பாஷாசி கேட தன அபயான்விதா. தீபினி தேவியான யகார மாத்திரிகை 8 கரங்களுடன் கம்பீர தரிசனம் தருகிறாள். அவள் கரங்களில் சூலம், அம்பு, வில்லு, பாசம், கத்தி, கேடயம், வராபிய முத்திரை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கா. சாக்தத்தில் சுதா கலையாகவும், சைவத்தில் பாலியாகவும், வைணவத்தில் புருஷோத்தமனாகவும், நம் உடலில் இதயமாகவும், துவாகாத்மாகவும், வாயுவாக, யமுனா மற்றும் யமுனை சார்ந்த அனைத்துமாக மகார கடைசி எழுத்தான யா யகார இருப்பணி என்று கருதப்படுகிறாள் என்று மாத்ருகா நிகழ்ந்து கூறுகிறது. சுதா பாலீச வாயு சித்த பக்ரித புருஷோத்தமக யமுனாச யமுனேச்ச யகாரோ மாந்திமா சம்பிரத. இந்த அக்ஷரம் பிறந்த இடத்தில் தான் தாட்சாயணியின் உடலிருந்து பித்தம் முழுவதும் விழுந்தது என்றும், இந்த இடம் ஸ்ரீசைலம் அப்படின்ற ஆந்திர பிரதேசம் இருக்கிற இடமா சொல்லப்படுறது. இந்த வைஷ்ணவ மந்திரங்கள் உட்பட எல்லா மந்திரங்களும் சித்தியாகும் சொல்லி மேரு தந்திரம் சொல்கிறது. அதாவது மத்ஸ்ய புராணம் இதை மாதவி பீடம் இருக்கு. மாதவின்னு ஒரு மலரை குறிக்கிறது சொல்ல. ஆனால் ஸ்ரீசைலம் கஷேத்திரத்தில் அம்பிகையின் கழுத்து அல்லது கழுத்தின் கீழ்ப்பகுதி வந்து அந்த ஒரு புராணம் சொல்கிறது. தந்திர சூடாமணி அதை சொல்கிறது. இந்த பீடத்தின் நாயகி மகாலட்சுமி, க்ஷேத்திரபாலகர், சம்பரானந்தர் அப்படி சொல்லிருக்கு. ஸ்ரீசைலம் சொல்லும்போது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கனவு வந்து எனக்கு. நான் ஸ்ரீசைலம் போனதில்லை. ஆந்திராவில் எங்கள் அப்பா ஒர்க் பண்ணியிருந்தா கூட தாடப்பத்திரி வரைக்கும் போயிருக்கோம் தவிர ஸ்ரீசைலெல்லாம் பார்த்ததில்லை, மந்திராலயம் பார்த்ததில்லை. நான் ஒரு நாள் கனவு, என் கனவெல்லாம் வந்து அப்படியே டூர் போகிற மாதிரியே போகும். இந்த இடத்துல போய் இறங்குறேன் ஸ்ரீசைலத்தில் பஸ்லேருந்து. தெலுங்கு பேசுகிறா எல்லாரும். 2 கடைகள்லாம் இருக்குது. ஒரு கோபுரம் தெரியுது, பெரிய மலை தெரியுது. இதில் ஸ்ரீசைலங்க அப்படின்னு சொல்லி அந்த சாமான்லாம் விற்கிறா, பொம்மையெல்லாம் விற்கிறா இல்லையா, அவள் சொல்கிறான் என்கிட்ட. எனக்கு எப்படின்னா ஒரு ஆச்சரியம். சின்ன வயசில் பிடிச்சி இதான் கோவிலுக்கு பின்னாடி போகிறதா இருந்தால் முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி கனவுல வந்துடும் அந்த இடம். அதே மாதிரி தான் இது கூட வேதாரண்யத்துக்கு போய்ட்டு இருந்தோம். வேதாரண்யத்தில் அப்படியே அந்த கோவில் சோர்பது கம்ப்ளீட்டாக காமிச்சு உள்ள சுற்றியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா 2 வருஷம் கழிச்சு நான் வேதாரண்யம் விசிட் பண்ணேன் நான். ஸோ அது ஸ்ரீசைலத்தில் நான் பார்த்துருக்கேன், முன்னாடி கனவுல தான் பார்த்துருக்கேன், நேராக பார்த்ததில்லை. அர்ஜுன விருட்சமான மருத மரம் தான் அர்ஜுன விருட்சம் பேர். ஸோ தலை விருட்சமாக கொண்டது. 3 தலை விருட்சங்கள் சொல்லிருக்கு. அது வந்து ஸ்ரீசைலம் ஒன்று, அது வந்து முதல் தல விருட்சம், முதல் மருத மரம் இருக்கிற இடம் அது. 2வது இடை மருதூர், நடுவில் இருக்கிறது திருவிடை மருதூர் நம்ம சொல்கிறது, கும்பகோணம் பக்கத்தில் வருது. அடுத்து திருப்புடை மருதூர்னு இருக்கு, திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம், இது தாமிரபரணி இல்லை, அதுக்கு போயிருக்கேன் நான். இது 2த்துக்கு போயிருக்கேன், இது போனதில்லை நான். 3த்துலேயுமே மருத மரம் தான் சல்வருஷம். ஸோ அது புடாரண்ய கஷேத்திரம், திருப்புடை மருதூர். 2வது கும்பகோணத்தில் கிடைக்கையில் மத்தியார்ஜுனம், இன்னும் திருப்புடை மருதூர். 3வது ஆந்திர மாநிலத்தில் காணும் தலை மருதூர் சொல்லிருக்கு. அதை 3 சொல்கிறார் இவர். ஸோ இந்த ரிவர்ஸ் வேயில் சொல்லும்போது இது ஸ்ரீசைலம் என்ற பெயர். இப்போ வந்து இவர் இங்கே சிலாதர் ஒரு மகர்ஷி அப்போ தபஸ் பண்ணி, இந்த சிலாதர் மகர்ஷி சொல்லும்போது திருவையாறுன்னு வேறு சொல்லியிருக்கா. நிறைய இடத்துல மாறி மாறி வருது. இந்த சிலாதர் மகர்ஷி வந்து பிள்ளைய கேட்குறாரு. ஆக்சுவலாக இமயமலை ஒட்டி தான் சிலாதர் இருந்தான்னு சொல்லிட்டு சில புராணங்கள்லாம் சொல்லியிருக்கு. அவர் பரமேஸ்வரர் வரமெல்லாம் கேட்குறார். அப்போ என்ன வரம் அடைஞ்ச போது, நான் காளை மாட்டை வச்சு தான் உழுதுன்ட்ருக்கேன், எனக்கு வந்து அந்த நன்றி மறவாமல் இருக்கணும்,
ஸோ அந்த காளையை நினைவு கூறுற மாதிரி எனக்கு புள்ள பிறக்கணுன்றார். ஸோ பெரிய காதோட கொம்போட புள்ள பிறக்குது, அதான் நந்தி தேவர். சிலாத மகரிஷிக்கு அவர் கேட்டா மாதிரி தான் புள்ள பிறக்கிறது, தாதா நந்தி முகத்தோடு வரல. இவர் பரமேஸ்வரன் விரும்பி கேட்டார் இந்த மாதிரி நன்றி காமிக்கிறதுக்காக. இந்த இன்சிடென்ட் வந்து ஸ்ரீசைலத்தை ஒட்டியாக நடந்துன்னு சொல்லப்படுறது இதில். ஸோ இவர் மூத்தகுமார் நந்திதேவர் மாதவம் செய்து மகாதேவனை சுமக்கும் பேறு பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. அவரே அந்த நந்திதேவரே பர்வதமாக மாறிடுறார்னு சொல்லப்படுறது. ஸோ பர்வதமாக மாறி பார்வதி பரமேஸ்வரனை தாங்குகின்றார் என்று தலபுராணம் சொல்கிறது. மேலும் நந்திதேவை பெயர் கொண்ட நந்திமலை, நந்தியால், நவநந்தி என்று நிறைய கஷேத்திரங்கள் அதை சுற்றி இருக்கு. 9 சிகரங்கள், 9 குகைகள், 9 ஆறுகள், 9 புனித நீர் கரணர்கள், 9 நகரங்கள், 9 மத தலைவர்கள் என்று காணப்படும் இந்த பிரதேசத்தில் இதே பகுதியாக ஸ்ரீசைலம் விளங்குகிறது. மல்லிகார்ஜுனம், ஸ்ரீபர்வதம், ஸ்ரீகிரி, ஸ்ரீநாகா என்று பல பெயர்களால் புராணங்கள் புகழும் ஜோதிர்லிங்க ஸ்தலமாக இருக்குது. இது சோமநாதம் முடிஞ்சோடனே அடுத்து குஜராத்தில் சோமநாதன் பேசுகிறது இல்லையா, சோமநாதீஸ்வரர். அதுக்கு அடுத்தது மல்லிகார்ஜுனம் தான் சொல்லியிருக்கு. அது குஜராத்தில் இங்கே வந்துடுது, அது ஜோதிர்லிங்கத்தில் 2வது இது வந்துடுது. திருப்பரு நம்ம வந்து தேவாரத்தை சொல்லும்போது திருப்பருப்பதம்னு சொல்லக்கூடாது. தேவார திருமறை பதிகங்களை பெற்ற 3 ஜோதிர்லிங்கங்களில் ஸ்ரீசைலமும் ஒன்று. மற்றவை ராமேஸ்வரம், கேதார்நாத். ஸோ கடிமணி யுகழ நாகம் சூந்தர வரக்கசைத்தான் இடுமணி எழிலானை ஏரலன் எருதேறி விடமணி விடருடையான் மேவிய நெடுங்கோட்டு படுமணி விட சொல்கிறார் பருப்பதம் பரவுதுமே. ரத்தனத்தையும் நகத்தை அறையில் கச்சையாக கட்டி ரிஷபத்தின் மேல் ஏறி ஆலகால நெஞ்சை விடற்றில் நிறுத்தி கொண்ட பரமசிவனின் பரவினால் பேறு பெற்ற தொலைமேன்னு சொல்லு. இந்த வந்து மானும் மறையரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார் இந்த தலத்தை பற்றி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திருஞான சம்பந்தரும் இது நிறைய பாடியிருக்கா. இவ்விருவரும் ஸ்ரீசைலத்துக்கு வருகை தராமலேயே திருக்காலத்தி யாத்திரை வணங்கி இங்கேருந்து பார்த்து பாடுறார், வைப்பு தலமாக மாட்டோம். அப்புறமா ஸ்ரீசைலத்தில் என்னென்னா அர்ஜுனன் வந்து பாசுபதம் வாங்கிறதுக்காக தபஸ் பண்ணுறான். நார்த் இந்தியாவிலே வந்து செலக்டட் திஸ் பிளேஸை. இங்கே என்ன நடக்குதுன்னா 2 புராண நிகழ்வு நடக்கிறது ஸ்ரீசைலத்தில். பரமேஸ்வரன் வந்து கிராதமூர்த்தின்னு இருக்குது. தமிழ்நாட்டில் 2-3 கோவில் தான் கிராதமூர்த்தி இருக்குது. வேடுவனா வர இறைவன் ரொம்ப அழகாக இருக்கும். அது பக்கத்தில் வேடுவச்சியாக வரா பார்வதி, வேடுவ ஜாதியிலே பிறக்கிறாவ. செஞ்சுன்ற இடம். ஆனால் வைஷ்ணவா என்ன பண்ணுறா, செஞ்சு லட்சுமின்னு சொல்லிட்டு நரசிம்மருக்கு பொண்டாட்டியாக வச்சிடுறாங்க. நரசிம்மருக்கு மனைவியெல்லாம் கிடையாது. இவன் அந்த லட்சுமி நரசிம்மாவை சொல்கிறா, நரசிம்ம அவதாரம் வந்து தோன்றி அந்த இரண்டே கிழிச்சு போட்டு மறைஞ்சிடுறாரு, அவ்வளோதான். அது சரபேஸ்வரருக்கு சண்டை போட்டு அதில் அவதாரம் முடிஞ்சு போய்டுறது. ஆனால் இவன் என்ன வைஷ்ணவ சித்தாந்தத்தில் லக்ஷ்மியை கூட சேர்க்குறாங்க. செஞ்சு லக்ஷ்மின்னுவா. செஞ்சுவார்ன்றது வந்து மலை ஜாதியினர். அந்த ஜாதியில் பிறக்கிறது இவ தான், பார்வதி தான் பிறக்கிறா. ரவிவர்மா பெயிண்டிங்கில் பார்க்கலாம். அவளும் வந்து பக்கத்தில் நிற்பார், இவர் வில்லோட நிற்பார். யார், கிராதமூர்த்தி. இப்போ அப்படியே போகிறா. அந்த இடத்துல ஒரு பன்றி, காட்டு பன்றி ஓடி வருது. அது ஓடி வந்து அது மேலே அம்பு போடுறா. அர்ஜுனனும் அம்பு போடுறான். நான் தான் கொண்டேன், நீ தான் கொண்டா, சண்டை வருது 2 பேருக்கும். அப்போ என்ன காத்தான், காண்டி பார்த்தாலும் ஈஸ்வரனோட தலையில் ஓங்கி அடிக்கிறான் யார், அர்ஜுனன். அவனோட சண்டை போட்டு மற்போர் புரியிறார், தூக்கி போடுறார் அவனை. அப்புறமா தரிசனம் கொடுத்து பாசுபதம் கொடுத்தாரு. வரது கதை. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நடந்தது வந்து ஸ்ரீசைலம் மலையில் தான் நடந்துன்னு சொல்லிருக்கு. இது ஒரு கதை. அடுத்து இன்னொரு கதை இருக்குது. சந்திரகுப்தன் ஒரு ராஜா. அவன் வந்து சின்ன வயசில் குழந்தை பிறக்கிறது, பொன் குழந்தை பிறக்கிறது, சந்திரவதியின் பேர். அது கை குழந்தையாக இருக்கும்போது போருக்கு போகிறான். போனவன் தான் வரவே இல்லை, போர்லேருந்து அங்கேயே இருக்கான், உயிரோடு இருக்கான். அவன் வரும்போது இந்த பொண்ணு எப்போ போகணும்னா ஆயிடுறா. இவன் வந்து 2 கானகத்தில் நந்தபுரத்தில் விளையாடிட்டு இருக்கான். அப்பங்காரன் வரான். அப்பங்காரன் வந்து அவகிட்டே தவறாக நடக்க முற்படுறான். சந்திரகுப்தனே எப்போ இந்த சந்திரவதி கிட்ட தப்பாக நடக்கும்போது அவள் எவ்வளோ தடுத்து பார்க்குறா, கேட்குற மாதிரி இல்லாமல். அதனால் அவன் நதியில் குதித்து இந்த கிருஷ்ணா நதியில் அடுத்த கரையை போய் சேர்ந்துடுறா. அங்கே காட்டிலேயே இருந்து அங்கே மாடுகள்லாம் மேய்ச்சி, ஆடுகள்லாம் மேய்ச்சி, அந்த மாடில் வந்து ஒன்று பால் சொரிகிறது ஒரு இடத்துல. அதுதான் வந்து அந்த பழைய மல்லிகார்ஜுனன் சொல்லியிருக்கு.
அதாவது நம்ம இது சொல்கிறேன், விருத்தகிரீஸ்வரர் சொல்கிறோம் இல்லையா, அது விருத்த மல்லிகார்ஜுனர் சொல்லியிருக்கு. அந்த சந்திரபதியினால் பூஜை பண்ணப்பட்ட அந்த லிங்கம். இங்கே என்ன செய்யுது, அப்பங்காரன் துரத்தின்னு வந்தான் இல்லையா அவளை, அவனை முதல்ல முழுகி சாப்பிட்ருது, அவன் இறந்து படுறான். அப்படி முடிஞ்சிருது அந்த கதை. ஸோ அகோபிலம் பக்கத்துலாம் இருக்குது. பக்கத்தில் நரசிம்மனால் வதம் செய்யப்பட்ட இரண்டகசுபு மல்லிகார்ஜுனத்து மேல் தீவிர பக்தன் இரண்டகசுபு. இவன் தனது பூஜை அறையை இங்கு வைத்திருந்தான் என்றும் இந்த இடத்தில் தான் கேட்ட வரம் பெற்றான் என்றும் பழைய தகவல்கள். ஆதிசங்கர் இங்கே ஒரு காட்டில் இருக்கும்போது ஒரு கபாலியன் கேட்குறான் ஆதிசங்கர்கிட்ட, நான் உங்களை பலி கொடுக்கணும். சரி எடுத்துக்கோன்றார். அப்போ பத்மபாதர்னு ஒரு சிஷ்யர் நரசிம்மர் அவர் மேலே ஆவிர்வாகம் ஆகி அந்த கபாலியனை கிழிச்சு போட்டுருக்கார். இது நடந்தது சீசையில் தான் நடக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள். இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம திருவிளையாடல் சினிமாவில் இந்த மாங்கனிக்காக போனார் 2 பேரும். அவ்வளோ குழந்தையாலாம் இல்லை முருகர் வாலிப பையனாக மாறிடுறார். அஸ்பத்த சிவபுராணமே அப்படியா சொல்கிறது. சிவபுராணத்தில் மாங்கனி பயணியெல்லாம் வரவே இல்லை. கிரௌஞ்ச மலைன்னு இருக்கு. இந்த கிரௌஞ்ச மலை எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேஷுக்கும் கர்நாடகா பார்டரில் வருது. இப்போ இந்த கிரௌஞ்சம்னு அங்கே இருக்குது. என்னென்னா 2 பேரும் கல்யாண பருவம் கல்யாணம் பண்ணோன்னு சொல்லும்போது போட்டி வைக்கிறா, யாருக்கு முதல்ல கல்யாணம், எனக்கு தான் கல்யாணம் 2 பிள்ளையும் சண்டை போடுறது. சரி, யார் பூமியை சுற்றிட்டு வராளோ அவளுக்கு முதல்ல கல்யாணம் சொல்லிடுறா. அப்போ நாரதர் மகரிஷியை கேட்டுட்டு அம்மை அப்பன் தான் உலகம் அதெல்லாம் கரெக்டாக வருது. விநாயகரை செய்கிற அப்பா அம்மாவை கோத்தி வச்சு பாத பூஜை பண்ணி சுற்றிட்டு வந்துடுறாரு. வாழை 3 சுற்றி நமஸ்காரம் பண்ண உடனே நான் தான் உங்களை சுற்றி உலகத்தை சுற்றிட்டேன்றார். வேறு வழி இல்லாமல் விநாயகருக்கு சுத்தி புத்தியை கல்யாணம் பண்ணி வச்சிடுறா. முருகர் பாவம் மையில் ஏறி உலகத்தெல்லாம் சுற்றி இறங்கும்போது கல்யாணம் முடிஞ்சு இவர் கொடுத்துட பண்ணிட்டுருக்கார் விநாயகர். அப்போ கோபம் வருது அவருக்கு, எனக்கு பண்ணாமல் நீங்கள் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சின் கிரௌஞ்ச மலையில் தான் உட்காந்துருக்காரு. பயணி மலைக்கு வந்த மாதிரி சிவபுராணத்தில் இல்லை. அதாவது தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். இந்த கிரௌஞ்சம்ன்ற மலை இந்த ஸ்ரீசைலத்து பக்கம்லாம் வருது. ஸோ இந்த கிரௌஞ்ச மலையில் இருக்கும் முருகரை பார்க்குறதுக்கு சமாதானப்படுறதுக்கு பார்வதி பௌர்ணமி அன்றைக்கி வரா. இவர் பௌர்ணமி ஷீ இஸ் விசிட்டிங் தட் பிளேஸ். எவரி அமாவாசை பரமேஸ்வரன் வராருன்னு சொல்லியிருக்காங்க பிள்ளையை சமாதானம் பண்ணுறதுக்கு. இன்னி வரைக்கும் நடந்துருக்கு சொல்லப்படுறது அது. ஸோ இதெல்லாம் ஸ்ரீசைலத்தை பேஸ் பண்ணியிருக்கிறது இது. அடுத்தது இங்கே ஜகத்குரு ஆதிசங்கரை தபஸ் பண்ணியிருக்கார். நம்ம காஞ்சி பெரியவாளும் தபஸ் பண்ணியிருக்காங்க 1934 ஆனால் 67 ரெண்டு டைமில் பால்தரான்னு ஒரு இடத்துல தபஸ் பண்ணியிருக்கார். பௌத்த மதம் உன்னத நிலையில் இருக்கும்போது ஸ்ரீசைலத்தில் நாகார்ஜுனா என்ற பிரசித்தி பெற்ற புத்தபிஷம் பல காலம் தங்கி மடங்கள் பலவற்றை நிர்வதியாக சரித்திரம் சொல்கிறது. சீன யாத்திரியான யுவான் சுவாங் பாகியான் அவளும் எழுதியிருக்கா அந்த இடத்தை பற்றி. கிருஷ்ணா நதி வடகரை தேசத்தில் சந்திரகுப்தன் கதையை பார்த்துட்டோம் நம்ம ஆல்ரெடி. ஸோ 4 அல்லது 5 மலையை கடந்த பிறகு ஸ்ரீசைலத்தை அடைய முடியும். அங்கே 5-6 மலை இருக்குது இங்கே அந்த சுற்றி. ஸோ சிவனடியாரின் சிறப்பு தலமாக ஸ்ரீசைலத்தை அடைவதற்கு பல வழிகள் உள்ளன. குண்டக்கல், குண்டூர், கர்னூல், மகாநந்தி, விஜயவாடா, ஹைதராபாத், அனந்தபூர், திருப்பதி, சென்னை ஆகிய நகர்ந்து நேரடி பயணம் கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. ஓங்கோல்லேருந்து 180 கிலோமீட்டர் உள்ள ஸ்ரீசைலத்தை அடைவதற்கு பல பேருந்துகள் உள்ளன. டோர்னாலா என்னும் மலை அடிவாரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் பயணம் செஞ்சால் சுற்றி இந்த ஹேர்பன் டிரைவெல்லாம் வரும், மலைக்கு போகலான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 4-5 மலையை தாண்டி தான் மேலே போக முடியும்னு சொல்லியிருக்கு. ரொம்ப அழகையாக இருக்குது அந்த கோவில். ஸ்ரீசைலத்தை அடைய முன் 12 கிலோமீட்டர் தூரத்தில் பேருந்து பாதை விட்டு சிறு குன்று தென்படுகிறது. இதன் உச்சி அடைய படிக்கட்டுகள்லாம் இருக்குது. இது சிகரேஸ்வரம்னு சொல்கிறார். கடல் மட்டத்திலிருந்து 476 மீட்டர் உயரத்தில் இருக்குது. உச்சியிலிருந்து மேற்கு நோக்கினால் காற்று பகுதியின் மத்தியில் கம்பீரமாக தோற்றப்படும் கோபுரம், ஸ்ரீசைலம் கோபுரம்லாம் பார்க்கலாம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த கோபுரமே. ஸோ பக்கத்தில் ஓடுற கிருஷ்ணா நதியையும் ஜவஹர்லால் நேருவின் திருக்கரங்களால் 14/7/1967 துவக்கப்பட்ட நீர்மின் திட்டம் அங்கே ஆரம்பிச்சிருக்கார். இந்த தலத்தை அடையும் முன்பு 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பிள்ளையார் கோவில் தென்படும். இந்த தலத்திற்கு வரும் பக்தர்களை பற்றி தன் கரத்தில் இருக்கும் எழுத்தாணியால் மற்றொரு கரத்தில் உள்ள கோலைச்சுவடியிலும் குறித்துக்குள் அவர் எழுதிப்பாராம். எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு யார் யார் வராருண்டு. ஆதிசங்கரும் மாமுனிவரும் சிவனடியார்களும் நடந்த புனித இடமான இந்த பாதையில்
5 கிலோமீட்டர் தூரம் 1000 படிகள் இறங்கினால் கிருஷ்ணா நதிக்கு போய் சேரலான்னு சொல்லியிருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குமா கிருஷ்ணா நதி. நீலமேக சாமளன் என்ற பெயர் பெற்று விட்டது இது இந்த நீரை. ஸோ உறுதியாகும் பாங்காகும் கட்டப்பட்டுள்ள பாதாள கங்கை துறையில் உடலை சுத்தமாக்கும் பக்தர்கள் உள்ளத்தை சுத்தமாக்க ஆலயம் செல்கின்றனர். இங்கெல்லாம் வந்து சவுத் இந்தியாவில் பண்ணுற மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரி தொடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். சாமி அம்பாவை நம்மளே தொட்டு பூஜை பண்ணலாம், அபிஷேகம்லாம் நம்மளே பண்ணலாம். மல்லிகார்ஜுனருக்கு இங்கே ஆலயத்திற்கு கிழக்கிலும் தெற்கிலும் உயரமான கோபுரங்கள் உள்ளன. கிபி 1674ஆம் ஆண்டு இங்கே வருகை புரிந்த சத்ரபதி சிவாஜியால் எழுப்பப்பட்ட அழகிய கோபுரம் இருக்குது. இங்கே தான் வந்து சிவாஜிக்கு அம்பாள் வந்து மந்திரவாள் அடித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தெற்கு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்த பின் அருகில் உள்ள மற்றொரு மண்டபத்திலும் தெற்கு நோக்கி பிட்சாடன மூர்த்தியை பார்க்கலாம். நல்ல பழைய பழங்கால சிற்பங்கள்லாம் நிறையா பார்க்கலாம். சகசரலிங்கம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது இந்த கோவிலில். ஸோ இந்த வைதிக முறை இங்கே கிடையாது, யார் வேணால் தொட்டு பூஜை பண்ணலான்னு சொல்லியிருக்கு. மல்லிகார்ஜுனரை சரணடைந்து சிவபதம் பெற்ற மகான்களில் திகம்பரி அக்கம்மா, அவள் வந்து ட்ரெஸ்ஸே போட்டுக்க மாட்டாள், தலைமுடியே கால் வரைக்கும் இருந்தவளுக்கு. ஹேமலதா, ஷோலாப்பூர் சித்தராமப்பா என்றவர் முக்கியமானவர்கள். விநாயகர், ஆறுமுகன், சகசரலிங்கம், சந்திரபதி ஆதித்ய, விருத்த மல்லிகார்ஜுனர், ராஜராஜேஸ்வரர், ராஜராஜேஸ்வரி, வீரபத்திர சுவாமி, சத்த மாதர்கள் தனித்தனி சன்னதியோடு இந்த கோவில் இருக்கார். அப்போ அது தவிர வரிசையாக பதிக்கப்பட்ட 5 சிவலிங்கங்களும் தனித்தனியாக 5 நந்திகள் இருக்கின்றன. இந்த மண்டபத்தில் தலத்தை பற்றி அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகியோருக்கு தேவார பதியங்கள் சலவை கற்களில் பொறிக்கப்பட்டு சுவரில் பதிக்கப்பட்டுள்ளன. 1963ஆம் ஆண்டு காசி மடத்தில் சீலஸ்ரீ காசி அருள்நம்பி தம்பிரான் சுவாமிகளால் இந்த திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. சிவராத்திரி அன்று 180 மீட்டர் நீளமுள்ள வெள்ளை துணியை நந்தி மண்டபத்தையும் கோபுரத்தையும் கனெக்ட் பண்ணுவாளாம். ரொம்ப அழகாக இருக்குமா பார்க்கறதுக்கு. இது சிவன் கோவிலை ஒட்டி மேற்புறம் சில படிகள் ஏறி சென்றால் அம்மன் சந்நிதி பெறும். மகாசக்தி பீடங்களில் 42வது சக்தி அதிபதியான மகாலட்சுமி தேவி பிரம்மராம்பா இந்த திருநாமத்துடன் அண்டியவர்களை ஆதரித்து அருள்பாலிக்கிறார். இப்பொழுது இருக்கையே மாதவி பீடம் என்று சொல்லியிருக்கு. ஸோ 18 சக்தி தெய்வங்களில் ஒன்றான பிராமரினா இந்த பிரமரம் வண்டு, 6 கால் உள்ள வண்டு, அது வந்து உடம்புல உற்பத்தியாகி இந்த ராட்சசனை கொண்டு வந்து அந்த ஊரில், அதனால் அது பிராமரியும் வரை சொல்லிருக்கு. அதனால் பிரம்மராம்பா நம்மளுக்கு பேருங்க. ஸோ காயத்ரி சுரூபியும் கருடனை கொடியில் உள்ளவளும் கம்பீர சுபாவம் உள்ளமுடைய யானை மீது அமர்ந்து சஞ்சரிப்பவளும் பிடி நடையில் ஹிமவானின் பெண்ணும் சந்தனம் அக்ஷதை அலங்கரிக்கப்பட்டவளும் கங்கை கௌதம கர்கர் இவர்களால் வழங்கப்பட்ட பாதங்களை உடையவளும் பகஸ்வரூபணியும் கௌதமி கோமதி என்ற நதி ஸ்வரூபணியும் ஸ்ரீசைல கஷேத்திரத்தை வசிப்பலாமாக பகவதி பிரம்மராம்பியை தொழுகின்றேன் சொல்கிறார். ஸோ இந்த அம்மன் சன்னதியில் ஆதிசங்கர் சாபித்த ஸ்ரீசக்கர தரிசனம் பார்க்கலாம் இங்கே. ஸோ ஆருத்ரா தரிசனத்துக்கு சிதம்பரத்துக்கும், வைகுண்ட ஏகாதசிக்கு திருவரங்கத்துக்கும், கார்த்திகை தீப திருவண்ணாமலைக்கும் யாத்திரை செய்வது போல சிவராத்திரி போது ஸ்ரீசைலத்தில் போய் இந்த பிரம்மராம்பிகையும் மல்லிகார்ஜுன சுவாமியை ஜெயிச்சுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு இருக்கு. இங்கே 42வது பீடாசிரியர் இங்கே என்ன சொல்கிறான், தீபினி தேவி வந்து 8 கையோட உட்காந்துருக்கா, அம்பு வில் வச்சுட்டுருக்கா, வால் கேடையும் வச்சுட்டுருக்கா, சூலம் கத்தி வச்சுட்டுருக்கா, ஒரு கையில் குத்துக்காலாட்ட வச்சுட்டு ஒரு காலை தொங்க விட்டுருக்கா, சிம்மம் ஆட்ட உட்காந்துருக்கான்னு சொல்லியிருக்கு. இது வந்து அம்பாஜி கோவிலில் 42வது சன்னதி. இது சொல்லி இந்த 349வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.